ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த சாயப்பா சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் எப்போதும் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்குறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா, அது எல்லாமே நான் உனக்கு வச்ச சோதனைகள் மட்டும்தான். நான் வெறும் உன்னை சோதிப்பவன் மட்டுமல்ல, உன்னை நேசிப்பவனும் தான். அதனால தான் உன்னை நேசிச்சு நீ சந்தோஷப்படும்படியா உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுத்து உன் சவால்களை தாண்டி நீ சாதிக்கிறதுக்கும் இப்போ உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். எப்போதும் வாழ்க்கையில் சில சங்கடங்களும் சவால்களும் இருக்க தான் செய்யும். சவால்களை சந்திக்க பயப்படாதே என் செல்லமே. எதுக்கும் பின்வாங்காம வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும்ன்ற நம்பிக்கையோட உறுதியோட உன் வேலைகளை செய்ய பழகு. வாழ்க்கையில் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு தெரியாமல் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் கையை பிடிச்சி உனக்கு வழிகாட்ட இந்த சாயப்பா வந்து விட்டேன் அல்லவா. நான் நிச்சயம் உன்னை சரியான திசையில் வழி நடத்துகிறேன். உன் மனக்கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை கீழே விடாமல் தூக்கி நிறுத்துவேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இருண்டு போன உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன். நீ கேட்ட வரத்தையும் நீ கேட்ட விஷயத்தையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை என் செல்லமே. உன் மனசில் நீ எந்த ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ அதைத்தான் இப்போ நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. மனிதர்கள் வேணும்னா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கலாம் அல்லது உன்னை பிடிக்காம ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா உன்னை எப்போதும் பார்த்துக்கிட்டும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டும் இருக்கேன். நீ எப்படி இருக்கிறாய் என்பது எனக்கு முக்கியமல்ல. என் பார்வையில் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பான குழந்தை நீ. பரிசுத்தமான நல்ல அன்பு கொண்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்க ரொம்ப காலம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு வாழ்க்கை உனக்கானதாக வெற்றிக்குரியதாக நன்மையாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. அனைத்தும் நீ சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வந்தவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்காகவே அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக நீ எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனி எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் மனச்சுமையையும் பாரத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் எதுவும் ஒருபோதும் வீணாக விட்டுட மாட்டேன். நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இனிமேலும் நான் பொறுமையாக இருக்க போகிறதில்லை என் செல்லமே. அதனால தான் உன் கண்ணீரை துடைக்கும் நோக்கத்தோடு ஓடி வந்தேன். உன் துக்கத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. உன் சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் வச்சிட்டினாலே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். சில நேரங்களில் நீ தனிமையில் இருப்பது போலவும் துன்பத்தில் துவழுவதை போலவும் யோசித்து கவலைப்படுற. யாருமே உன்னையும் உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுற. ஆனால் இது ரெண்டுமே உண்மை கிடையாது என் செல்லமே. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்னை பார்க்கலேனாலும் என் அன்பின் கரங்கள் உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்திக்கிட்டு தான் இருக்கு. நீ சோர்வடையும் போதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுவியான்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நீ சோர்ந்து போய் சோகமாக இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசினா நான் உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட வந்து சொல்லு. உனக்கான நல்ல வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். கவலைப்படுறதுங்கிறது தேவையில்லாத விஷயத்தை மனசில் சுமப்பதால் தான் வருது.
இனிமே நடக்க போகிறத பற்றி உனக்கு எதுவும் தெரியாது தானே, அப்புறம் அதில் கவலைப்பட என்ன இருக்கு? அப்போ எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதை மாற்றவும் மறுக்கவும் முடியாது. அப்போ கடந்த காலத்து விஷயங்களையும் நினச்சி கவலைப்பட தேவையில்லை அல்லவா? உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு இந்த சாயப்பா ஏற்கனவே முடிவெடுத்து அதை உனக்காக அழகாக வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக முழுமையாக வாழ்வதுதான். கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழ தயாராகு. ஓ நல்ல மனசுக்காகவே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். தவறான எண்ணங்களை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உன் நல்ல மனசுக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து உன்னை நல்ல விதத்தில் வாழ வைக்கிறேன். நீயும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு அருள் புரிகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுத்தே தீருவேன். உன்னுடைய பசியையும் உன்னுடைய கவலையையும் உன் குடும்பத்தின் தேவையையும் எல்லாமேத்தையும் நான் அறிவேன் என் செல்லமே. கண்டிப்பா உனக்கு தேவையான செல்வத்தை நான் கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்படாம தைரியமா இருக்க பழகு. உன் கவலைகள் உன்னுடைய மகிழ்ச்சியை திருடும்படி அனுமதிக்காதே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தாதான் உன் வாழ்க்கை மன நிம்மதி உடையதாக இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கடந்து வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வலிமை உள்ள ஆளாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கு. நீ சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமும் உன்னுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க தான் செய்து. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தர்மத்தின் வழியில் நேர்மையோடு உன் கடமைகளை செஞ்சினா போதும். நேர்மையான பாதை உண்மையாக வாழ்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதன் முடிவில் பல வெற்றிகள் உனக்காக காத்திருக்குது என் செல்லமே. உன் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் மனஸ்தாபத்தையும் சரி செஞ்சு உனக்கான மாற்றங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்க போகிறேன். எந்த விஷயம் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு உண்மையான அன்பின் வடிவமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு நிழல் போல துணையாக உன் கூடவே தான் இருக்கேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க நானே என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் சொந்த கவலைகளை எல்லாம் மறந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். அதன் மூலமாக உன் கவலைகள் எல்லாமே காணாமல் போகும் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு உதவிகள் செய்யும் போதும் நான் தான் அவங்க ரூபத்தில் வந்து உன்கிட்ட இருந்து உதவியை பெறுகிறேன். அந்த உதவிக்கு பலனாக பிரதிபலனாக உனக்கான நன்மைகளை கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ செய்கிற ஒவ்வொரு சேவையும் அன்பும் உன் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான சரியான வழியாக இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய மனக்குழப்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் உனக்கு இருந்தாலும் நீ அமைதியாக இருக்க முயற்சி செய். எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பேசுகிறியோ அந்த அளவுக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன்னை நல்லபடியாக வழி நடத்தி வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் மன்னிச்சிடு. அவர்களையெல்லாம் இந்த சாயப்பா என் பொறுப்பில் விட்டுட்டு நீ எப்போதும் நிம்மதியாக இருக்க